டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஆடி மாதம் பிறந்துருச்சு. இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய பாரம்பரிய ஒரு ஸ்நாக்ஸான ஆடி தேங்காய் சுடுறது எப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் இது செஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆடி தேங்காய் நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து செஞ்சு சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு மாதிரி இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் ஆடி தேங்காய் சுட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து திங்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ரெண்டு தேங்காய் வந்து ரொம்பையும் முத்தலாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் நெத்து கணக்காக இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி மீடியமான காயாக 2 காயை எடுத்துருக்கோம். இப்போ இந்த காயை வந்து நம்ம லேசாக பாலிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குடும்பியெல்லாம் எடுத்துடணும். குடும்பியெல்லாம் இப்படி பிச்சுட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதனால பாலிஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம வாட்டும் போதும் சில நேரம் வந்து அந்த நார் இருந்துச்சுன்னா பிசுறு அடித்து தெரிக்கும். அதுக்காக நம்ம இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே நம்ம லேசாக அந்த நாராக இருக்கிறத சுரண்டிடலாம். இப்போ நம்ம அந்த நார் பூராத்தையும் எல்லாத்தையுமே நல்லா இழைச்சாச்சு. நல்லா முழுன்னு சூப்பராக இழைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம உள்ளே இருக்க தண்ணியை வந்து நம்ம வெளியேற்றோம். அப்போ இந்த மாதிரி 3 கன்று இருக்கும். அதில் இந்த கன்று தான் கொஞ்சம் நமக்கு நைஸான கன்று, உடனே ஓட்டை விழுகிற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கத்தி இல்லைன்னா எதையாவது ஒரு கூர்மையான ஒரு கம்பி எதையாவது வச்சு இந்த மாதிரி ஓட்டை போட்டு உள்ளே இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். தண்ணி வர அளவுக்கு ஓட்டையை போட்டாச்சு. ஓட்டையை போட்டு இப்போ நம்ம வந்து இந்த தண்ணியை பூரா தண்ணி அந்த மாதிரி ஒரு டம்ளரில் எடுத்துடலாம். தண்ணி அதை அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அடுத்ததையும் இதே போல் ஓட்டையை போட்டு எடுத்துருவோம். இப்போ 1 டீஸ்பூனு சின்ன பவுலில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதில் கொஞ்சமாக தண்ணி, மஞ்சள் தூளை தண்ணியில் குழப்பிக்கோங்க. கொஞ்சம் குழனே குழப்பிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த தேங்காயில் மஞ்சளை தடவிக்கணும். இப்போ நம்ம வீட்டில் விசேஷம்னா இந்த மாதிரி தான் தேங்காய் எடுத்து உரிச்சிட்டு மஞ்சள்லாம் தடவுவாங்க. அவ்வளோதான். நல்லா அந்த மாதிரி மஞ்சளை தடவிட்டு அதை தனியாக வச்சுருங்க. அதேமாரி இந்த கையிலையும் நல்லா தடவிக்கலாம். இப்போ நம்ம ஆடி தேங்காய் சுடு தேங்காய் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம ஒரு பூரணம் ரெடி பண்ணுவோம். அதுக்கு முதல் வெல்லம். இந்த வெல்லத்தை வந்து இந்த மாதிரி இழைச்சிக்காங்க. நல்லா வாங்கும்போதே நல்லா இந்த மாதிரி நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்க மாதிரியே வெல்லத்தை வாங்கிக்கோங்க. பொடி பண்ணும்போது கட்டி கட்டியாக இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு வெல்லத்தை உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பான ஒரு கத்தியை வச்சுட்டு இப்படி இழைச்சோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா பொடியாக இழைச்சி வந்துடும். இப்போ நம்ம கத்திட்டு அந்த மாதிரி இழைச்சோம்னா நமக்கு நல்லா சக்கரை அப்படியே ஒரு நாட்டு சக்கரை மாதிரி தூளாக கிடச்சிரும். இது அப்படியே நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கங்க. இப்போ நம்ம சுடுதேங்காய்க்கு ஆடி சுடுதேங்காய்க்கு பூரணம் ரெடி பண்ண போகிறோம். பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மிக்சி ஜாரில் நம்ம ஒரு 150 கிராம் நிலக்கடலை பருப்பு, ஏற்கனவே வறுத்த பருப்பு, நல்லா பொறுன்னு உள்ள பருப்பு, தொலியெல்லாம் நீக்கிட்டு புடைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை இது ஒரு 100 கிராம், நம்ம அதையும் இந்த கடலை பருப்போடு சேர்த்துக்கலாம். இங்கே ஏற்கனவே வறுத்து நல்லா ஆற வச்சுருக்கோம். ஒரு 50 கிராம் அவுள் நல்லா வறுத்து நல்லா சூடு பறக்க வறுத்து ஆற வச்சுருக்கோம். அதை 50 கிராமை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வாசனைக்கும் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் ஒரு 1/4 டீஸ்பூனு ஏலக்காய் தூள் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அரைச்சி எடுத்துகிட்டு என்ன பக்கம்ன்றதை சொல்கிறேன். இப்போ நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் பல்ஸ் மூடில் வச்சு விட்டு அரைக்கணும். ஒரே ரவுண்டு அரைச்சிடாதீங்க. ஏற்கனவே நம்ம நிலக்கடலை பருப்பு சேர்த்துருக்கோம். அப்புறம் நமக்கு அது ரொம்ப கெட்டித்தன்மை கொடுத்துரும். அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா உதிரியாக பரபரன்னு இருக்கணும். அதான் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததை தனியாக நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 100 கிராம் வெல்லத்தை நல்லா இழைச்சி இந்த மாதிரி பொடிசாக வச்சுருக்கோமோ அதை நம்ம வந்து ஏற்கனவே அடிச்சிருக்கக்கூடிய அந்த பவுடரில் சேர்த்துடணும். அந்த பூரணத்தில் சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடணும். இப்போ நம்ம வெல்லம் ஏற்கனவே அடிச்சிருக்கக்கூடிய அந்த நிலக்கடலை பருப்பு, அந்த பொட்டுக்கடலை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான், கலந்தாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். தேங்காயில் வந்து போட்ட கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா சைஸாக கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. அது எந்த அளவுக்கு நம்ம சுரண்ட முடியுமோ சுரண்டி கொஞ்சம் அகலமாக போட்டுக்கணும். அவனை தான் நம்ம பூரணத்தை உள்ளே துணிக்க முடியும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர், நல்லா கொஞ்சம் திக்கான பேப்பர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை ஒரு கோன் மாதிரி செய்யணும். இந்த மாதிரி மடித்து ஒரு கோன் மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணதை இந்த ஓட்டை தக்கன நம்ம ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கோன் மாதிரி செஞ்சுட்டு உள்ள புனல் மாதிரி செஞ்சு உள்ளே சொருகிருங்க. பூரணத்தை நம்ம உள்ளே வந்து செலுத்த முடியும். அதனால் இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சின்ன ஓட்டை தான் இருக்கும். இப்போ நம்ம இது வழியாக உள்ள எல்லாத்தையுமே பூரணத்தை இறக்க போகிறோம்.
இப்போ நம்ம கோன் செஞ்சு வச்சாச்சா, லேசாக ரொம்ப உள்ளே திணிச்சிடாதீங்க, நமக்கு அந்த ஓட்டை ரொம்ப சின்னதாயிரும். லேசாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விரலால் இந்த பக்கம் பிடிச்சிக்காங்க. பிடிச்சிட்டு நல்லா எல்லாத்தையுமே புல் பண்ணிடணும். அள்ளி உள்ளே போட்டு இந்த ஸ்பூன் காம்பை வச்சு நம்ம இந்த மாதிரி தள்ளினோம்னா எல்லாமே உள்ளே இறங்கிடும். இதே போல் எல்லாத்தையும் நல்லா தேங்காய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உள்ளே டைட் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே செலுத்தி விட்ருங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி கோன் வச்சு நீங்கள் தள்ளணுன்னா தள்ளிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கோன் செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கீழே ஒரு தட்டை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம விரலை வந்து ஒரு கோன் மாதிரி செட் பண்ணிக்கோங்க ரவுண்டாக. செட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இந்த ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போடுங்க. அள்ளி போட்டோம்னா அது வாட்டில் உள்ளே போயிட்டே இருக்கும். ஒன்று அந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்கள் 2 தேங்காயில் உங்களுக்கு ஒரு தேங்காய் வேணா ஒரு தேங்காய், 2 தேங்காய் வேணா 2 தேங்காய் இந்த மாதிரி புல் பண்ணி வச்சுக்கோங்க. புல் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 2 தேங்காயிலையும் பூரணத்தை நல்லா புல் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி புல் பண்ண பிறகு இதை இப்போ நம்ம அடைக்கணும். இப்போ நம்ம அந்த கண்ணை அடைக்கணும். அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி, நல்லா கொஞ்சம் ஈர குச்சியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கரெக்டாக இந்த இதில் அப்படி சேர்ற மாதிரி செதுக்கி வச்சுக்கோங்க. செதுக்கி வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம குச்சியை வந்து நல்லா டைட்டாக பண்ணியாச்சு. அதாவது இந்த கண்ணில் வந்து ஃபுல்லாக டைட்டாக இருக்கணும், அதுக்கு தான். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து 2 தேங்காயிலையும் நல்லா பூரணம் வச்சு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. குச்சியும் நல்லா வச்சாச்சு. இதைத்தான் நம்ம இப்போ சுட போகிறோம். இப்போ தான் நம்ம ஆடி தேங்காய் சுட போகிறோம். வாங்க சுட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஸ்டவ் அடுப்பு இருக்கிறனால தான் நம்ம ஸ்டவ் அடுப்புலேயே நம்ம இதை சுட்டுக்க போகிறோம். இல்லை சாதாரணமாக உங்கள்கிட்ட விறகு அடுப்பு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் விறகு அரிச்சு கூட அந்த மாதிரி சுட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை சுட வச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ நேரம் ஆகணும், எப்படி சுடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. ஒரே பக்கமாக நீங்கள் அதை வாட்டாமல் நல்லா திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கத்தையும் சுட வச்சு எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம 2 தேங்காய் 2 பர்னரில் வச்சுருக்கோம். 2லையுமே மாற்றி மாற்றி நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ நமக்கு அந்த சிரட்டை வந்து நல்லா மூச்சு விட்டுருச்சுன்னா நல்லா அந்த சூடாகி வெடிச்சிருச்சு. இப்போ இதுவும் அதேமாதிரி வெடிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் வெடிச்சு வரும். இப்போ நம்ம தேங்காய் 2 அடுப்புலையும் வச்சு சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் நமக்கு அந்த சிரட்டையெல்லாம் நல்லா உடஞ்சி நல்லா சுட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி அடுத்து தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம அந்த அளவுக்கு கூட வேண்டாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சிடலாம். தேங்காய் சுட்டாச்சு. இது நல்லா ஆறணும். ஆறி வரட்டும். நம்ம அப்புறம் உடச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஆறின உடனே நம்ம வந்து குச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம சிரட்டை இதுலேருந்து தட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி தட்டினாலே நமக்கு வந்துடும். நமக்கு சூப்பராக நல்லா அச்சா அருமையாக வந்துருச்சு. இப்போ நமக்கு ஆடி சுடுதேங்காய் தயாராகிடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம ஷார்ப்பான கத்தி வச்சு 2ஆக கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுடுதேங்காய் சூப்பராக பூரணத்தோடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம். அது பூரணமும் அது சுடு தேங்காயும் சூப்பராக இருக்குது. ஆடி திருவிழாவுக்கு நீங்கள் ஒரு பண்டம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேங்காயை எடுத்து நம்ம சொன்ன மெத்தடில் பூரணத்தை ரெடி பண்ணி நல்லா உள்ளே வச்சு சூப்பராக சுட்டு நல்லா கட் பண்ணி இது போல் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.